கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வருது. டைரி நம்பர் 23 கேஸ் காலிங் வந்தது. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்தியாவினுடைய நம்பர் 1 சீனியரா நம்பர் 1 அபிஷேக் சிங்கி ஃபார் செகண்ட் ஃபீஸ் வாங்குறவங்க. கேஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்தியாவோட அனைத்து சிஎம்முக்கும் அனைத்து மத்திய அமைச்சர்களுக்கும், அது எக்ஸ் மத்திய அமைச்சரா இருக்காரு இல்ல கரண்ட் மத்திய அமைச்சரா இருக்கிறாரு, அல்ல எக்ஸ் சிஎம்மா இருக்காரு இல்ல இப்ப கரண்ட் சிஎம்மா இருக்கிறாரு. இப்ப கரண்ட் சிஎம்முக்கு நான் சொல்லக்கூடிய ஆளுக்கு தான் இந்தியாவுக்கு ஆஜராகக்கூடிய ஃபார் செகண்ட் ஃபீஸ் வாங்கக்கூடிய லாயர்ஸ், மூத்த சீனியர் கவுன்சில். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடுடைய ஏஐஜிகள், அரசு வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நபருக்கும் 35 லட்சம், 30 லட்சம், 25 லட்சம், 30 லட்சம் இந்த ரேஞ்சில் வாங்கக்கூடிய வழக்கு ஜெயிச்சாலும் தோத்தாலும் நிற்கக்கூடிய சீனியர் கவுன்சில முன்னாடி நிறுத்தியாச்சு. இந்த வழக்குல நாங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஆட்கள் நிறுத்துறாங்க. உங்க மொழிக்கு நான் சொல்லணும்னா பாகுபாலி பட டைரக்டரும் மணிரத்னம் டைரக்டரும் நிக்கிறாங்க. அங்க வெறும் 1 கோடி ரூபா கூட இல்லாம நீதியும் நேர்மையும் மட்டும் நம்பிக்கிட்டு உண்மையை மட்டும் சொல்ல நினைக்கிற கிட்டுங்கிற ஒருத்தன் மேலது படம் இருந்தாலும் நம்ம தம்பி அவன் மாதிரி ஆள் நான் நிற்கிறேன். இப்ப இங்க ஃபேஸ் வேல்யூ முக்கியமா இல்லையா? அங்க ஃபேஸ் வேல்யூ முக்கியம். அங்க நிக்கிறது அரசாங்கத்தினுடைய சார்பா ஆல்மோஸ்ட் சீனியர் அட்வொகேட்ஸ், கைதேர்ந்த அட்வொகேட்ஸ். டெய்லி அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட தொடர்புல உள்ளவங்க ஃபேஸ் வேல்யூவான அட்வொகேட்ஸ் அங்க நிற்கிறாங்க. வழக்கு வருங்க. ஆக மொத்தம் அந்த வழக்கு முடியறதுக்குள்ள 10 கோடி வரைக்கும் செலவாகும். அடிச்சு நான் சொல்றேன், உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுவதற்காக மூத்த சீனியர் கவுன்சிலை 35 பேர் கொண்ட பட்டியலை தமிழ்நாடு அரசு 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டுச்சு. அதுல முதல்ல கே வேணுகோபால் ஐயா, அடுத்து யாரு கபில் சிபல், ப சிதம்பரம், முகுல் ரோத்தகி, அபிஷேக் சிங்கி, அருந்ததி. இங்க ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகி சுப்ரீம் கோர்ட்ல லாயரா இருக்கக்கூடிய ஒரு 10 நீதியரசர்கள் தாவேகாவுக்கு ஆஜராக போறாங்க. 35 பேர் கொண்ட பட்டியலை தாவேகா அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துவதற்கு போட்டுருச்சு. அதுல 10 ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க ஓய்வு பெற்று. அதுல மூத்த சீனியர் கவுன்சில் இருக்காங்க ஒரு 15 பேர். அதுல நான் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் 2 நாளைக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. இவங்களை எதிர்த்து நாங்க ஜெயிச்சு நிற்கிறோம்டா, இவங்களை எதிர்த்து போராடிட்டோம்டா. யாரா ஒரு பெரிய அனகொண்டாக்கு முன்னாடி, ஒரு பெரிய யானை கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு புலி நிக்குது. நேர்மையை நம்பி இந்த டிஎன்பிசி மாணவர்களுக்காகவும் ஒழுக்கமா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் ஒழுக்கமா இந்த கம்பேஷன் கிரவுண்ட்ல கொடுத்தது தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த விஷயத்துல செய்தி எப்படி வருதுன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு நீதிமன்றம் who are you அப்படின்னு கேள்வி எழுப்புன்னு போறான். உங்களுக்கு நீங்க கேட்டது மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற வேலவன் சார் ஆர்கியூமெண்ட் பண்றாரு. வேலவன் சார் கேட்டனால நாங்க ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி சொன்னனால அவரைத்தான் ஹூ ஆர் யூன்னு அவர் கேட்கிறாரு ஒழிய நம்மளை பார்த்து கேட்கல. நம்ம எதுவுமே பேசல. ஒரு வேலை சும்மா நான் ஓப்பனாகவே சொல்றேன், நம்மகிட்ட ஹூ ஆர் யூன்னு கேட்டிருந்தா உண்மையிலே சொல்றேன், ஒன் ஆஃப் த டிஎன்பிசி மாணவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். 32 லட்சம் மாணவர்கள் டிஎன்பிசிக்காக வேலைக்காக காத்திருந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க சார்பாக நான் வந்திருக்கேன். அடுத்து 200க்கும் மேல மக்களுக்கான பப்ளிக் லிட்டிகேஷனை, செவரல் பப்ளிக் லிட்டிகேஷன், 200க்கும் மேற்பட்ட பப்ளிக் லிட்டிகேஷன் எல்லா தளத்திலையும் எல்லா துறையிலையும், கல்வி, மருத்துவம், நீர்நிலைகள், என்விரான்மெண்ட், நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், எல்லா துறையும் சரி செய்ய சொல்லி பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டு இந்த மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அதுபோல இந்த ஸ்டாம்பேட் கேஸ்ல சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் முடிக்காம இருக்கும் பட்சத்துல அன்னைக்கு அவர் சிஎம்ஆ இல்லாத போது நடந்த ஒரு சம்பவத்துக்கு அதுல சில பேர் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் சேர்த்திருக்காங்க. அதனால இப்போதைக்கு இந்த கம்பேஷன் கிரவுண்ட்ல இது வராது. ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 16 இது வயலேட் பண்ணுது அப்படி சொல்லியிருப்போம். உண்மையிலே சீரியஸா இதான் எங்க ஆர்குமெண்டா இருந்திருக்கும். உடனே இங்க டிவிலாம் நாம் தமிழர் கட்சியை சொல்லிருச்சு, நாம் தமிழர் கட்சியை எப்படி போட்டுருச்சு, நாம் தமிழர் கட்சி எப்படி சொல்லிருச்சு. ஓப்பன் நான் நடந்த வீடியோ ஆதாரங்களை, சுப்ரீம் கோர்ட்ல போட்ட ஆதாரங்களை வெளியிடுறேன். இதையும் கேட்டுக்கிட்டு இந்த பாலிமர் செய்திக்காரன் போட்டான் பாருங்க. நடந்தது ஓப்பனா வேற, ஆனா இவங்க போடுறதுலாம் எப்படி இருக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சித்தான் நீ எதிரியா பாக்குறீன்னா கேட்டமுன்னு இருக்கணும். அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டணும் இருக்கணும். உடனே இவங்க நீங்க இதெல்லாம் நீங்க திமுக நீங்க போடலையே, உங்களுக்கு தெரியுமாடா? 200 பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டிருக்கனா இன்னைக்கு தாண்டா தாவேக்கு எதிரா ஒரு 10. அப்ப மீதி 190 பேர்லாம் 190 பப்ளிக் லிட்டிகேஷன் பொதுநல வழக்குகள் திமுகவை எதிர்த்து தாண்டா, அதிமுகவை எதிர்த்து தாண்டா. தற்குறிகளா, முட்டாள் கூட்டங்களா? என்னை நல்லா புரிஞ்சுக்கவன், என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு புரியும். இந்த வழக்கு எப்படி போனாலும் கவலைப்பட மாட்டோம். ஆனா இது ஒரு பெரிய பேசும் பொருளா வழக்கா இந்தியா முழுக்க இது மாறும். கருணை அடிப்படையில் யாருக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு. 22 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. அதே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு பிரேக்கப் பண்ணாலும் கவலை இல்ல, எங்களுக்கு என்ன சந்தோஷம். டிஎன்பிசிக்காக இருக்கக்கூடிய 32 லட்சம் மாணவர்கள் கேள்வி கேட்டுக்குருவாங்க.
நான் கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்க கூடாதுன்னு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தேன். இப்போ ஹைகோர்ட்ல என்ன நடந்தது, சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்தது? அந்த 41 பேர் காலில் மிதிப்பட்டு செத்து போனவங்களுடைய வழக்கை சம்பந்தமா நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஸ்டே ஆர்டர் வாங்கல. அந்த வழக்கை 1 மாதமாக நடத்தி முடித்து இறுதி தீர்ப்பே ஆச்சு, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. இப்போ இதே வழக்கை தாவேகா அரசு என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக இந்த ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னா அப்பீல் போயிட்டாங்க, மேல்முறையீட்டுக்கு போயிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இங்க தமிழ்நாடுடைய அட்வொகேட் ஜெனரல் இருக்கிற எல்லா வழக்கறிஞர்களுக்கும் அரசு வழக்கறிஞர் ஹெட் அட்வொகேட் ஜெனரல் சொல்லுவாங்க. அந்த அட்வொகேட் ஜெனரலை வச்சு நல்லா கேட்டுக்கோங்க தம்பி, ஃபார் மிகப்பெரிய பிக் ஷாட், அரசாங்கத்துக்காக ஆஜராகக்கூடிய பெரிய அரசாங்கத்துக்கு ஆஜராக நீங்கள் பார்த்துக்கோங்களேன். நான் சொல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோ பெரிய அறிவாளியா சட்ட நுணுக்கங்களை தெரிந்த வழக்கறிஞர்கள் இங்கே நின்றாங்க. இங்கே நின்று எவ்வளவோ பேசுகிறாங்க, எவ்வளவோ சொல்கிறாங்க. இது அரசின் கொள்கை முடிவு. நல்லா கேட்டுக்கோங்க, இது இங்கே வச்ச வாதம் தான், இங்கே மதுரை ஹைகோர்ட்டில் வச்ச வாதம். இது அரசின் கொள்கை முடிவு. இந்த அரசின் கொள்கை முடிவுக்குள்ள பொதுநல வழக்கு போடுறது வாய்ப்பு இல்லை. என்ன, இதை நான் 32 பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துட்டோம். இந்த ஆர்டர் தான் நீங்கள் எடுத்து சேலஞ்சிங்க பண்ணணும். இவங்க பப்ளிக் லிட்டிகேஷனுங்கிற பேரில் வந்து விளம்பரத்தை தேட பார்க்குறாங்க. நல்லா இந்த கேள்வியில் இங்கே வைக்கப்பட்டது யாரு? கட்டறிந்த அரசினுடைய மூத்த வழக்கறிஞர்களோட குழுவின் அடிப்படையில் இங்கே வச்சு நீதிபதிகிட்ட சொல்கிறாங்க. இங்கே நாங்கள் நிறைய வாதத்தை வச்சோம், இங்கே வச்சு நம்ம நிறைய சொன்னோம். இல்லை, இது வந்து கருணை அடிப்படையில் இந்த வேலையை கொடுப்பது கூடாது. கருணை அடிப்படையில் எப்படி வேலை கொடுக்கலான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறை, தமிழ்நாடு தொழிலாளர் துறை யார் யாருக்கெல்லாம் கருணை அடிப்படையில் வேலை கொடுப்பது அப்படின்னு ஒரு பெரிய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் இந்த வேலையை கொடுக்கல, அந்த அடிப்படையில் வேலை கொடுக்காதனால இந்த வேலை வந்து செல்லாது. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணையில் இருக்கும் பொழுது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்னும் வரலை. அப்போ அதுக்குள்ள இதில் A1 A2 A3 தாவேகா கட்சியுடைய அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க. அதுக்குள்ள இவங்களுக்கு வேலையை கொடுத்தா இது சாட்சியை கலைப்பதற்கு சமமாகும். 2வது, அரசு வேலையில் இருக்கிறவங்க இறந்து போனால் மட்டும்தான் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்க முடியும். அதுக்கு சில கைட்லைன்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வழக்கை மிகப்பெரிய அளவுக்கு நம்ம நடத்தி நீதிபதிகிட்ட சொல்லி நீதிபதி அதை புரிஞ்சுக்கிட்டு நீதிபதி தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயங்களை பார்த்து படித்து பெரிய அளவுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கருணை அடிப்படையில் இந்த வேலை கொடுத்தது செல்லாது. அப்போது எவ்வளோ கூட்ட நெரிசல்கள் இங்கே ஏற்படுது, தமிழ்நாட்டில் எவ்வளோ உயிர்கள் இங்கே ஏற்படுது, வெடி விபத்து, சாலை விபத்து, இப்படி எவ்வளோ கூட்ட நெரிசல் இறந்து போனவங்களுக்குலாம் வேலை கொடுத்தனா அரசாங்கம் தாங்காது. அதனால் இந்த வேலையை நான் வந்து ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய 20-50 பக்கம் கொண்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது உலக அளவில், அது இந்திய அளவில், தமிழ்நாடுடைய சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஐயா CV கார்த்திகேயன் அவர்களும் ஐயா சக்திவேல் ஐயா அவர்களும் மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வெளியிட்டாங்க. அங்கே உள்ள அந்த கம்பேஷன் கிரவுண்டு, அதாவது ஆர்டிக்கல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 16, சம உரிமை சமத்துவ உரிமை, இந்த 2 அடிப்படையிலேயே இந்த சட்டத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கம்பேஷன் கிரவுண்டில் வந்து வேலை கொடுத்தது செல்லாதுங்கிறது பெரிய அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. 2 நீதிபதி, அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்ட நீதிபதி. இதை எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் போயாச்சு. சரி, அப்பீலுக்கு போயிட்டீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் எதுவும் பேசுனதில்லை. வழக்கு வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வந்து இன்ட்ரீம் ஸ்டைல் இருக்குது. அதாவது ஹைகோர்ட்டோடைய தீர்ப்பை நடந்ததை தான் நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுங்கிறது நான் சொல்ல போகிறதில்ல. நான் ஒரு பெட்டிஷனர். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வழக்கினுடைய மனுதாரர். எனக்கு ஆஜராகக்கூடிய அட்வொகேட் இங்கே வந்து என்னோட தம்பி கிரிட்டஸ், இன்னும் சில என்னோட ஜூனியர்ஸ் இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கான அட்வொகேட்ஸ் இருந்தாங்க. நம்முடைய பிரபு வைரவன் சாரு, நம்ம ஒரு 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 ஃபைட்டிங் டெண்டன்சிக்கான ஒரு வழக்கறிஞரை நம்ம என்கேஜ் பண்ணியிருந்தோம், அமித் பாய்ன்னு சொல்லி. நல்ல சுப்ரீம் கோர்ட்டில் சர்வீஸ் மேட்டர் நடத்தக்கூடிய ஒரு அட்வொகேட்டு. நல்ல ஃபீஸ் பெரிய அளவுக்குலாம் வாங்க மாட்டாங்க. ஒரு நம்மளை மாதிரி சோசியலாக வந்து நிற்க முடியும், நம்ம கொடுக்குற ஃபீஸை வாங்கிக்கிறோம் மாதிரி ஒரு நல்ல ஒரு லாயர். நம்ம நாம் தமிழர் ரீதியாக அங்கே போய் நின்றோம். வழக்கை மேல்முறையீடு அவங்க பண்ணுறாங்க, நம்ம போய் கேவிட்டு போட்டுட்டு வர்றோம், எங்களை கேட்காம இந்த வழக்கில் பண்ணக்கூடாதுன்னு. தலைமை நீதியரசர் இந்த வழக்கை பட்டியலிட்டு 2 நீதிபதிகிட்ட வந்து வழக்கை போட்டு இந்த தேதியில் வந்தது. அன்னைக்கு நம்ம போயிருந்தோம். நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. கோர்ட்டு நம்பர் 5 நீதிபதி பரிதிவாலா, இன்னொரு ஜட்ஜ், 2 பேர் வந்துருக்காங்க. நானும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உள்ளே நிற்கிறேன். எனக்கு ஆஜராக வந்த வழக்கறிஞர் அமித் பாய். அந்த வீடியோ காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அவர் பக்கத்தில் நான் இருப்பேன், அப்புறம் நம்ம ஜூனியர்ஸ் இருப்பாங்க. அடுத்து என்னோடு என் வழக்கில் மனிதநேய ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி இருக்குன்னு நினைக்கிறேன், தமீம் அன்சாரி எம்எல்ஏ இருக்கார்ல, அந்த கட்சியை சார்ந்த ஒரு பையன், அவர் பேர் சீனி முகமது. அவர் இம்ப்ளீடிங்க, அவரும் கரூர் 41 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணி என் வழக்கோடு இணைத்து கொண்டவர். அடுத்து ஒரு TNPC மாணவர் சந்தோஷ், அவரும்
கரூரில் வந்து நாங்கள் 40 லட்சம் மாணவர்கள்ட்ட இருக்கிறோம், எங்களை கேட்காம கொள்ளாமல் இந்த கம்பாஷன் கிரவுண்டில் வேலை கொடுத்தது தப்பு அப்படின்னு அவரும் இந்த வழக்கில் இணைத்து கொண்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, சரியா? ஃபர்ஸ்ட் பெட்டிஷனர் நான், செகண்ட் பெட்டிஷனர் சீனி முகமது, தேர்டு பெட்டிஷனர் அந்த இவங்க நபர். இப்போ கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் வருது. டைரி நம்பர் 23 கேஸ் காலிங் வந்தது. ஹைகோர்ட்டில் என்ன வந்துச்சோ அதாங்க. என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த பப்ளிக் லிட்டிகேஷன் பிஎல்ஏ இந்த மனுதாரு பொதுநல வழக்கு போட்டு ஸ்டாம்பேடு அப்படின்னா கரூர் இஷ்யூல மிதிப்பட்டு செத்து போனவங்களுக்கு இறந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க வழக்கு போட்டு இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிஎல் போட்டு, அதாவது பிஎல்ஏனா பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அடுத்து பக்கத்தில் முகுல் ரோத்தகி ஐயா அவர் வந்து பேசுவார். இவர் என்ன சொல்வார்னா, இதுல தொடர்ந்து இது வந்து பிஎல் வந்து வராது, அரசனுடைய வேலையை கொள்கை முடிவை இது சார்ந்தது அப்படின்னு இவர் சொல்லுவார். அப்ப இந்த ரெண்டு ஜட்ஜுமே பேசுவாங்க பாருங்களேன், ஒரு நிமிஷம் பேசுவாங்க. பேசிட்டாங்களா? இப்போ அடுத்து நம்ம மாண்புமிகு நீதியரசர்கள் வந்து அவங்கள பார்த்து கேள்வி எழுப்பல, நம்ம சைடு திரும்புறாங்க. இங்கே தான் சொல்றேன், நிற்க திரும்பும்போது இந்த சீனி முகமதுக்கான அட்வொகேட்டா நிற்கிறவர் தான் ஒரு சீனியர் வேலவன், அதாவது தமீம் அன்சாரியுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய நான் ஃபர்ஸ்ட் பெட்டிஷனர், இவர் செகண்ட் ரெஸ்பாண்டட், செகண்ட் பெட்டிஷனர். இவருக்கு தான் இவர் பேசுறார். அப்ப நம்ம பேச போகும்போது இந்த அட்வொகேட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சீனியரை நான் பேசிக்கிறேன் அப்படின்வாங்க. அப்ப அவர் பேசுறார், ரெப்ரசென்ட் பண்றாரு. அவர் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது நல்லா கேட்டுக்கங்க, ரெப்ரசன்டேஷன் பண்றது நாம் தமிழர் கட்சியினுடைய அட்வொகேட்டா இருக்கக்கூடிய அமித் பாய் இல்ல, சீனி முகமதுக்காக ஆஜரான வேலவன் சாரங்க ரெப்ரசென்ட் பண்றாரு. இந்த வீடியோ நல்லா பாருங்க. I am the petitioner in the second petition, my lord. But who are you? But I represent one of the political parties. Don't bring in politics. Why? It's not a question of politics, my lord. Please take the No, facts. just a minute. உங்களுக்கு ஓப்பனா காட்டுறேன், ரெப்ரசென்ட் பண்றாங்க. கரெக்டா பண்ணோன்னே இல்லை இது நாங்கள் வந்து அரசு வேலை வந்து கம்பாஷன் கிரவுண்டில் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ஜட்ஜு ஹூ ஆர் யூ அப்படின்றவர். கேட்டவுடனே சடனி இவர் ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டின்றார், ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டின்றார். சில விடயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, சில விடயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. என்ன விஷயம்னா, சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவு, ஏன்னா இது ஹைகோர்ட் ஒரு மாநில அளவில், சுப்ரீம் கோர்ட் இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு முழுக்க எல்லா எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை சிஎம் இருப்பாங்க, எத்தனை துறை இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி வழக்கெல்லாம் பெரிய வழக்காகவே அவங்க பார்க்க மாட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனை இருக்குது, ஒரிசால பிரச்சனை இருக்குது, மகாராஷ்டிராவில் பிரச்சனை இருக்குது, அந்தமான் நிக்கோபார் பிரச்சனை இருக்குது, இப்படி பல்வேறு யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள கரெக்டாக சொல்லாமல் இவர் ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொன்ன பிறகு அவர் அப்படியே இங்கிட்டு திரும்பிறாரு. நீங்கள் அரசியல் செய்வதற்காக கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இறந்து போன குடும்பத்தில் அவர் தான் சம்பாதிச்சு கொடுக்குற நபராக இருந்தால் அதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து மறுபடியும் இவர் ஒன்று பேசுவார், மறுபடியும் அவர் ஹூ வாரிம்பார். கேட்டது அவரை, நம்ம பேசவே இல்லை, சரியா? அடுத்து நம்ம அப்போ என்னாச்சுன்னா, சில நீதிபதிகள் அவங்களுக்குன்னு சில டிஸ்கிரிஷன் பவர் இருக்குது, அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு கேஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கேஸுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு இருந்த மனநிலையில் அன்னைக்கு இருந்த மாண்புமிகு நீதியரசர்கள் இந்த கேஸுக்கு வந்து இன்டீரியம் ஸ்டே கொடுத்து கேட்டாங்க. நம்ம சொன்ன ஒன்றே ஒன்று தான், இந்த கேஸ் சம்மந்தமாக எலாபரேட்டாக டீட்டெயில் கவுண்டர் நாங்கள் போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணணும், அதுக்கு எங்களுக்கு ஒரு டேட் கொடுங்க அப்படின்னு. இதான் அதை நம்ம சொன்ன, நம்ம அட்வொகேட் சொன்னதை பொலைட்டாக கேட்டுக்கிட்டாங்க. அதே இவர் மறுபடியும் என்ன பண்ணுவார், நாங்கள் சொன்னதை திரும்பி இவர் பேசுவார். சொன்னோடனே ஐயா மாண்புமிகு நீதியரசர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 2031 உங்களுக்கு வாய்தா போடுறேன் அப்படின்னு அவங்கள பார்த்து ஒரு கிண்டலா அப்படி சொல்லியிருப்பாங்க. போட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 99% கேஸு டிஸ்மிஸ் ஆக வேண்டிய கேஸு, ஆனால் ஏதோ ஒரு வகையில் அது அப்படி இங்கிட்டு திரும்பிக்குச்சு. நம்ம ரெப்ரசன்டேஷனே பண்ணலை, நம்ம இதை பற்றி சொல்லலை. பேசுனது மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற யாரு, சீனி முகமது. அதை உங்களுக்கு வீடியோவை நான் காட்டுறேன். நான் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் அப்பப்போ வீடியோ ஆன்லைனில் அப்பப்போ பார்ப்பாங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எடுத்து பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுப்ரீம் கோர்ட் நடக்கிற ஆர்குமெண்ட்லாம் வெளியில் பப்ளிக்கில் வரும், புரியுது அவங்களுக்கு? அதை பார்த்துக்கலாம். ஹைகோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் வெளியில் எடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் நடக்கிறது அப்படி இப்படி வெளியில் விட்டுருவாங்க. அது வந்து ஓப்பனாக வந்து நடக்கிற விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன், சரிங்களா? அப்போ இந்த விஷயத்தில் செய்தி எப்படி வருதுன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு நீதிமன்றம் ஹூ ஆர் யூ ஹூ ஆர் யூ ஹூ ஆர் யூ அப்படின்னு கேள்வி எழுப்பியதுன்னு போடுறான். புரியுது உங்களுக்கு? இங்கே கேட்டது மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற வேலவன் சார் ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. வேலவன் சார் வந்து கேட்டனால, நாங்கள் ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொன்னனால அவரைத்தான் ஹூ ஆரின்னு அவர் கேட்குறாரு ஒழிய நம்மளை பார்த்து கேட்கல, நம்ம எதுவுமே பேசலை.
ஏன்னா ஜட்ஜி அவர்கள் வந்து நம்மகிட்ட திரும்பிட்டாங்க ஊவாரியணும் இங்கிட்டு, அதுக்கு இவர் ரெப்ரசன்ட் பண்றாரு. உடனே இங்க டிவிலாம் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை சொல்லிருச்சு, நாம் தமிழர் கட்சி எப்படி போட்டுருச்சு, நாம் தமிழர் கட்சி எப்படி சொல்லிருச்சு. ஏய், ஓப்பன் நான் நடந்த வீடியோ ஆதாரங்களை, சுப்ரீம் கோர்ட்ல போட்ட ஆதாரங்களை வெளியிடுறேன். இதையும் கேட்டுக்கிட்டு இந்த பாலிமர் செய்திக்காரன் போட்டான் பாருங்க, நடந்தது ஓப்பனா வேற, ஆனா இவங்க போடுறதுலாம் எப்படி இருக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சித்தான் நீ எதிரியா பாக்குறீன்னா, நீதி நேர்மை அந்த டிஎன்பிசி மாணவர்கள் 40 லட்சம் பேர் இருக்கான். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, இன்னும் நிறைய அரசு பணிக்காக, இன்னும் வந்து கம்பாஷன் கிரவுண்டில் கருணை அடிப்படையில் அரசுல வந்து வேலை பார்க்கும்போது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி செத்து போயிடுவாங்க. அவங்க குடும்பத்தின் வாரிசுகாரர் நிறைய பேர் இருக்கான் அந்த வேலைக்கு. இப்போ கூட டிஎன்பிசி குரூப் 1 அப்ளை பண்ணியிருக்காங்க. மொத்த டிஎஸ்பி போஸ்ட்டே இல்லாமல் தமிழ்நாட்டு வரலாற்றில் டிஎஸ்பிக்கு போஸ்ட்டே போடாமல் கால் ஃபால் பண்ணி மொத்தமாக 26 போஸ்ட் தான். எவ்வளோ கேவலமான ஒரு சிந்தனை. இதுக்கெல்லாம் சேர்த்து தானே நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். கரூரில் வேலை கொடுத்தவங்களுக்குலாம் வேலையாக நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். நாங்களாம் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் செலவு தமிழ்நாடு அரசோட வரி பணம் இந்த சீனியர் கவுன்சில் கொடுத்தது 1.5 கோடி. இன்னும் வளர்க்க முடியல. அடுத்து அந்த சீனியர் எல்லாம் ஆஜராகுங்க, அடுத்து ஒரு 1.5 கோடி, அடுத்து வளர்க்க முடியாது, அடுத்து ஒரு 1.5 கோடி. ஆக மொத்தம் அந்த வழக்கு முடியறதுக்குள்ள 10 கோடி வரைக்கும் செலவாகும். அடிச்சு நான் சொல்றேன், உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுவதற்காக மூத்த சீனியர் கவுன்சிலை 35 பேர் கொண்ட பட்டியலை தமிழ்நாடு அரசு 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டுருச்சு. அதுல முதல்ல கே வேணுகோபால் ஐயா, அடுத்து யாரு கபில் சிபல், ப சிதம்பரம், முகுல் ரோத்தகி, அபிஷேக் சிங்கி, அருந்ததி. இங்க ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகி சுப்ரீம் கோர்ட்ல லாயரா இருக்கக்கூடிய ஒரு 10 நீதியரசர்கள் தாவேகாவுக்கு ஆஜராக போறாங்க. 35 பேர் கொண்ட பட்டியலை தாவேகா அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துவதற்கு போட்டுருச்சு. அதுல 10 ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க ஓய்வு பெற்று. அதுல மூத்த சீனியர் கவுன்சில் இருக்காங்க ஒரு 15 பேர். அதுல நான் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் 2 நாளைக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. இவங்களை எதிர்த்து நாங்க ஜெயிச்சு நிக்கிறோம்டா, இவங்களை எதிர்த்து போராடி இருக்கோம்டா. யாரா ப சிதம்பரம், இன்றைய அமித்ஷாடா, நேற்றைய சிதம்பரம், ஒரு முறை நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர், சர்வ வல்லமை படிச்ச காங்கிரஸ் கட்சியில தெரிஞ்சு வர்றா. அவர் பொண்டாட்டி நளினி சிதம்பரம் சுப்ரீம் கோர்ட்டை ஆட்டி படைக்கிறாங்கடா. சிதம்பரமும் மூத்த சீனியர் கவுன்சிலரா, காங்கிரஸ் கட்சியோட கிங் மேக்கர் கபில் சிபில்ரா, சட்டத்துறை அமைச்சரா இருந்தவரா. அவர் தான் இன்னைக்கு 40 லட்சம் 50 லட்சம் ஃபீஸ், செகண்டுக்கு ஃபீஸ் வாங்குறவரு. அபிஷேக் சிங்கி, வேணுகோபால், அவங்களாம் யாரு மத்திய அட்டார்னி ஜெனரலா இருந்தவங்க. இவங்களாம் இப்ப தாவேகா அரசினுடைய மூத்த வழக்கறிஞர்கள், இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தக்கூடிய நபர்கள். நான் யாரா? ஒரு பெரிய அனகொண்டாக்கு முன்னாடி, ஒரு பெரிய யானை கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு புலி நிக்குது. நேர்மையை நம்பி இந்த டிஎன்பிசி மாணவர்களுக்காகவும் ஒழுக்கமா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் ஒழுக்கமா இந்த கம்பேஷன் கிரவுண்ட்ல கொடுத்தது தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க எங்க கிட்ட பால் இருந்தது. உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அதை அப்பீலுக்கு அவங்க போயிருக்காங்க. சட்டத்தின் அடிப்படையில் அப்பீல் அடிப்படையில் இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும் மேல இருக்க இயற்கைக்கும் நான் மீண்டும் நம்புற எங்கள் நீதியரசருக்கும் நான் எப்பொழுதுமே எது நடந்தாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் கேட்டமுன்னு இருக்கணும், கேட்டமுன்னு இருக்கணும். அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டணும் இருக்கணும். உடனே நீங்க இதெல்லாம் நீங்க திமுக நீங்க போடலையே, உங்களுக்கு தெரியுமாடா? 200 பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டிருக்கேன்னா இன்னைக்கு தாண்டா தாவேக்கு எதிரா ஒரு 10, அப்ப மீதி 190 பேர்லாம் 190 பப்ளிக் லிட்டிகேஷன் பொதுநல வழக்குகள் திமுகவை எதிர்த்து தாண்டா, அதிமுகவை எதிர்த்து தாண்டா. தற்குறிகளா, முட்டாள் கூட்டங்களா? என்னை நல்லா புரிஞ்சுக்கவன், என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு புரியும். இப்பதான்டா இன்ஸ்டாகுள்ள நான் உள்ள வர்றேன். இந்த ஒரு 4-5 மாசமா, குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாசம் 6 மாசமா தான் இன்ஸ்டாகுள்ள நான் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டால எனக்கு என்னன்னு தெரியாதுடா. அரசை எதிர்ப்பதும் அரசு குறைகளை சுட்டிக்காட்டியும் அரசிடமிருந்து மக்களுக்கு சேவை செய்து கொடுப்பதுதான்டா இந்த வழக்கறிஞர் தீரன் திருமணனுடைய பணி பணி பணி. எந்த தளத்துல போராடல? பழங்குடி மக்களுக்கா, கடலோர மீனவ மக்களுக்கா, ஆதி தமிழ்குடி மக்களுக்கா, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கா, இஸ்லாமிய மக்களுக்கா, மருத்துவத்துறைக்கா, பள்ளி கல்வித்துறைக்கா, சுகாதாரத்துறைக்கா? எதுலடா நிக்கல? நீர்நிலைகளா, ஆறுகளா, தொல்லியல்களா, தமிழ் பெயர் பலகைகளா? செஞ்சதுலாம் அவ்வளவுடா. ஒவ்வொரு பொதுநல வழக்குகளும். ஏன்னா இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் சொல்றது, இந்த கருப்பு அங்கி நான் அணிஞ்சு வந்தது, நான் மேலகு பிரபாகரனையும் தமிழரசனையும் வீரப்பனாரையும் படித்தவன். 2 பேரையும் படித்து 3 பேரை உள்வாங்கி இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் இவ்வளோ மோசமாக இருக்காங்களே அப்படி தெரிஞ்சு நான் அவர்கள் போல ஆயுத அரசியல் எடுப்பதற்கு எத்தனைத்தேன். அப்போ உலகம் முழுக்க சேகுவார மோட்டார் சைக்கிளிலிருந்து சுற்றுனது போல நான் தமிழ்நாடு முழுக்க அனைத்து காடுக்கும் அனைத்து கடல் வளத்தையும் சுற்றினேன். நம்மக்கிட்ட காடு இல்லை. அப்போ தேசிய விடுதலை போராட்டங்களை படிக்கிறேன். காஷ்மீர் விடுதலை போராட்டம், நாகாலாந்து விடுதலை போராட்டம், பஞ்சாப் விடுதலை போராட்டம், காலிஸ்தான் விடுதலை போராட்டம், அசாமியோட உல்ஃபா அமைப்பினரோட விடுதலை போராட்டம், சிக்கிம் விடுதலை போராட்டம், ஜம்மு காஷ்மீர் விடுதலை போராட்டம் எல்லாத்தையும் படிக்கிறேன்.
இந்தியாவுடைய ஒடுக்குமுறையை படிக்கிறேன், ரஷ்யாவோட விடுதலை போராட்டத்தை படிக்கிறேன், சோவியத் யூனியன் ஏன் இத்தனை விஷயமா பிரிஞ்சதை படிக்கிறேன், அமெரிக்காவுடைய இத்தனை மாகாணங்கள் 50 மாகாணங்கள் எப்படி இணைக்கப்படுதுன்னு படிக்கிறேன். இப்படி பல்வேறு நாடுகள் எப்படி நான் இருக்கும்போதே படிக்கும்போதே 182 நாடுகள் இருந்து இன்னைக்கு 215 நாடுகளுக்கு மேலாச்சு. அப்ப இன்னும் 40 நாடுகள் கூடியிருக்கு. எப்படி புதிய புதிய நாடுகள் பிறக்குது, தனித்த கான்ஸ்டியூஷன் பெறுது. அப்ப இந்த நாடுகள் எல்லாம் யாரு அடிமைப்படுத்தி வச்சிருக்கா? அப்ப தமிழீழத்துக்கும் சிங்களத்துக்கும் என்ன நடக்குது? ஏன் தமிழீழ தேசிய தலைவர் ஆயுதம் தூக்குனாரு? ஏன் சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதம் தூக்கி ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தாரு? வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளைக்கு காந்திக்கு என்ன, அம்பேத்கருக்கும் இங்க இருக்கக்கூடிய பெரியாருக்கும் என்ன? எல்லாத்தையும் பார்க்கிறோம், படிக்கிறோம், பகுப்பாய்வு பண்றோம். அப்ப காடுகளை தேடுறேன், ஓடி ஒளிய எனக்கு காடும் இல்லை, அடிச்சுட்டு அண்டி பிள்ளைக்க பக்கத்துல எனக்கு நாடும் இல்லை. அதனால இந்த கருப்பு அங்கி அணிஞ்சு, இந்த கருப்பு அங்கி மூலம் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்னால முடிகிற பேனாவை எடுத்து இன்னைக்கு 2012 இந்த நீதிமன்றத்தை நம்புறேன், நீதித்துறையை நம்புறேன், நீதியவான்களை நம்புறேன், நீதிமன்றங்களை நம்பி 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 மக்களுக்கான சேவை நோக்கி நகரேன். அதனால நிறைய பொதுநல வழக்குகளை போட்டு போய்கிட்டு இருக்கேன். மக்கள் மன்றத்திலையும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம் நிற்கிறேன். அதுக்கு அணியப்பட்ட நீதி கருப்பு அங்கிதான்டா இது. எவனுக்கிட்டையும் இப்போ வர ஆயிரக்கணக்கான நாசகார திட்டங்களை தனி மனிதனா போராடி வெற்றி பெற்று கொடுத்துருக்கேன். ஒருத்தன்ட்ட கூட 50 சல்லி காசு வாங்கினது கிடையாது, வாங்கவும் மாட்டேன். மக்கள்கிட்ட இருந்து கேட்பேன், நான் வளர்த்த பசங்கிட்ட இருந்து கேட்பேன், நான் வளர்த்த ஆளாக்கின பசங்களை உருவாக்கி விட்டு அவங்க கிட்ட இருந்து நிதியை கொடுப்பேன். ஏன்னா போராடணும்னா பொருளாதாரம் முக்கியம். யாரை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கேன்? அரசாங்கத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கேன். ஒரு இன்ஸ்பெக்டரை எதிர்த்து போராடுவது அவரே ஒரு அரசாங்கம், ஒரு ஏட்டையா அவர் ஒரு அரசாங்கம், ஒரு தாசில்தார் அவர் ஒரு அரசாங்கம். ஆனால் ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கத்தை, இந்திய அரசாங்கத்தை, தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறோம்னா எங்களுடைய நாம் தமிழர் கட்சி உண்மை நேர்மையா நிற்கிறோம். அப்படி போல இந்த வழக்கை எடுத்து நிறுத்திருக்கோம். இந்த வழக்கு எப்படி போனாலும் கவலைப்பட மாட்டோம். ஆனா இது ஒரு பெரிய பேசும் பொருளா வழக்கா இந்தியா முழுக்க இது மாறும். கருணை அடிப்படையில் யார் யாருக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு. 22 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. அதே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு பிரேக்கப் பண்ணாலும் கவலை இல்லை, எங்களுக்கு என்ன சந்தோஷம். டிஎன்பிசிக்காக இருக்கக்கூடிய 32 லட்சம் மாணவர்கள் கேள்வி கேட்டுக்குருவாங்க. நடந்ததும் உனக்கு போட்டிருக்கேன், ஆதாரங்களை சொல்லியிருக்கேன், ஆதாரங்களை வெளியிடுறேன். நடந்த விஷயம் சம்பவம் இதுதான். புரியுதா? நாம் தமிழர் கட்சியை பார்த்து, நாம் தமிழர் கவுன்சிலை பார்த்து, நாம் தமிழர் பெட்டிஷனரை பார்த்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கேட்கல. அதுக்கு ஆதாரம் சொல்லி இதை நீ பேசுனீனாக்கு நான் தான் உன்னை ஏற்கனவே சொல்லிக்கல, உன் மண்டைக்குல மூளை இல்லை. திரிசா தமிழ்நாடு முதலமைச்சராக மாறுறதை எவனால தடுத்து நிறுத்த முடியாது. இந்த இனம் சேர சோழ பாண்டிய வித்து கிடையாது, இது கலப்பு வித்தா மாறிடுச்சு. நன்றி, வணக்கம்.